குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் பொலிவாக இருக்கணுங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு முக்கியமாக சித்தர்கள் நிறைய ரகசிய முறைகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியாக செலவே இல்லாமல் இயற்கையை நமக்கு இலவசமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் முக்கியமாக நம்ம ஒரு 3 வகையான ஜூஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சித்தர்கள் சொன்ன சில சீக்ரெட்ஸும் நம்ம பார்க்கலாம். இந்த 3 வகையான ஜூஸ் நம்ம எடுக்கும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு நடக்குது? இப்போது ஸ்கின் நமக்கு ரொம்ப டல்லாக இருக்குன்னா என்னென்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஹோம் ரெமெடி ஏதாவது ட்ரை பண்ணுறோன்னா அது சரியானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்போது நார்மலாக தான் நம்ம இருப்போம், சரிங்களா? இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒரு சிலருக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது மெனோபாஸ் டைம்லலாம் ஃபேஸில் ஒரு டல்னஸ் நமக்கு தெரியும். என்னென்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடியது. இதை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபேஸில் அந்த க்ளோயிங் இருக்காது. ஸ்கின்னே ரொம்ப டல்லான மாதிரி இருக்கும். ஸ்கின் டோன் எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. அங்கங்கே பிக்மெண்டேஷன் தெரியுது. கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது. கழுத்தை சுற்றிலும் கருப்பாக இருக்குது. ஸ்கின்ல இச்சிங்கோ இல்லை பிளாக் கலரில் எனக்கு ஸ்பாட்ஸோ தெரியுது. இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் முழுவதும் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய சருமத்தை ரொம்ப பொலிவு இல்லாமல் டல்லாக காட்டுது. இன்னொரு விஷயம், நீங்கள் டிப்ரெஷனில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் சருமத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. இதை எப்படி நாம் சரி செய்வது? உங்கள் சரும பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி? அந்த 3 ஜூஸ் நமக்கு எப்படிங்க ஹெல்ப் பண்ணும்? பெரும்பாலும் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் வெளியேற்றுது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதிலிருந்து டாக்ஸின்ஸோ இல்லை வேஸ்ட் ப்ராடக்ட்ஸோ உடலில் சில இடங்களில் சில ஆர்கன்ஸில் தேங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது எல்லாமே இப்போ ஜாயின்ஸில் சேர ஆரம்பிச்சதுன்னா ஆர்த்ரைட்டிஸ் வருது, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி தான் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே உடலில் சேர்ந்து நமக்கு சருமத்துலேயும் ஒரு மாதிரி இச்சிங்கோ இல்லை அர்டிகேரியல் ரேஷஸோ, சருமம் பொலிவாக இல்லாத மாதிரி திடீர்னு எனக்கு முகத்தில் சுருக்கம் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வர்றதுக்கான ரீசனும் இதுதான் சொல்லலாம். அப்போது இந்த ஃப்ரூட்ஸில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக சில ஃப்ரூட்ஸில் இந்த மாதுளை இருக்குது பார்த்தீங்களா, இதிலலாம் பாலிஃபினால்ஸ் ரொம்ப அதிகம். இது இதயத்திற்கும் ரொம்ப நல்லது, சருமத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் நிறைய இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹைலூரானிக் ஆசிட்னு ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹைலூரானிக் ஆசிட் அடங்கியது உங்கள் சருமத்திற்கு பொலிவு தரக்கூடியது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே இயற்கையாக எது இதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது ஈஸியாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கற்றாழையில் இருக்குங்க, எல்லார் வீடுகள்லையுமே ஈஸியாக வளர்க்கக்கூடியது கற்றாழை. இப்போ கற்றாழையை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஜூஸ் மாதிரியும் குடிச்சிக்கலாம். கற்றாழையில் இருக்குது. அடுத்து முக்கியமாக நெல்லிக்காயில் இருக்குது. அடுத்ததாக செம்பருத்தி மலர்கள், இதுலேயும் ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. முக்கியமாக வெந்தயம், ஸோ வெந்தயத்துலேயும் ஹைலூரானிக் ஆசிட்லாம் இருக்குங்க. இது எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ முதல் ஜூஸ் நம்ம என்னங்க குடிக்கலாம் அப்படின்னா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்கிறது சருமத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. இது இப்போது நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணிங்கனாவே வெள்ளரிக்காய் கண்களில் வச்சுப்பீங்க. எதற்காகனா கண்கள் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், கண்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை நீங்கள் ஜூஸாக குடிச்சிக்கலாம். வெள்ளரிக்காய் ஜூஸ் நம்ம எப்படி போடலாம்? ஸோ அதாவது ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதனோட பாதி அளவு நீங்கள் நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லெமன் எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்து நல்லா ஜூஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஜூஸுமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ்லாம் நீங்கள் குடிக்கும்போது உடல் கழிவுகள் வெளியேறும், சருமம் பொலிவாக இருக்கும். அதுவும் வெள்ளரிக்காய் நம்ம சொல்லவே வேண்டாம், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதிகமான பித்தம் இருந்தாலும் அதை நமக்கு குறைச்சிரும். அடுத்து 2வது முக்கியமான ஒரு ஜூஸ் என்னென்னா பப்பாயா. பப்பாயா பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. இது எப்படி டாக்டர் ஜூஸாக குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இந்த பப்பாளியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க,
கொஞ்சமாக ஒரு 3 பிஞ்ச் 3 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டே வாங்க வாரத்துக்கு 3 நாள். இதனால் என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு பகுதியில் கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு மலச்சிக்கலே இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல்னாலேயே சருமத்தில் ஒரு டாக்ஸின்ஸ் இருக்கிறது, ஃபுட்டு சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலர் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா? ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நீங்கள் பப்பாளி தாராளமாக எடுக்கலாம். விட்டமின் ஏ அதிகங்க, கண்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம், ஸ்பெக்ஸ் போடுறதுனாலே எனக்கு கண்ணை சுற்றி கருப்பாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாமே சரியாகணும்னா கண் பார்வையும் உங்களுக்கு தெளிவாகும், சருமம் பொலிவாக இருக்கும். இந்த ஃபேஷியல் பண்ணும்போதுலாம் நம்ம பப்பாயா யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஜூஸாக நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து 3வது ஒரு ஜூஸ் இது குடித்தா கண்டிப்பாக ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால என்னங்க பெனிஃபிட்? முக்கியமாக இது லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது. ஹார்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. பாலிஃபினால்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் மசில்ஸ்க்கு இது ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்கும், அந்த பிளாக் ரிமூவ் ஆகிறதுக்கும், லிவரில் என்சைம்ஸ் நார்மலாக இல்லாத போது நமக்கு ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்துருப்பீங்க, இந்த ஜாயிண்டிஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்கள் மஞ்சளாக இருக்கும், சருமத்தில் ஒரு மஞ்சள் நிறத்தில் சருமம் மாற ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி அனிமியா, ரத்த சோகை இருந்துச்சுன்னா ஸ்கின் நல்லா வெளுத்து போயிருக்கும். அப்போது ஈஸியாக நமக்கு சுருக்கங்கள் வர்றதோ ஒரு ஏஜ்டு லுக் வர்றதோ இருக்கும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் மாதுளை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக மாதுளை ஜூஸ் நீங்கள் பயன்படுத்திட்டு வரணும். காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிட்டு வாங்களேன். ஸோ இந்த 3 ஜூஸுமே உங்களுடைய ஹெல்த்தி ஒரு க்ளோவாக ஒரு ஸ்கின் இருக்கணும், விரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் மறையணும்னா இந்த 3 ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த ரகசிய முறை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா அது சுவாசம் அப்படின்னு சொல்கிறேன், இந்த பிராணாயாமம். இந்த பிராணன் அப்படின்னு சொல்கிற இந்த மூச்சு காற்றை நம்ம சரி செய்யணும். நிறைய பேர் நம்ம ப்ரீத் பண்ணுறதே ரொம்ப ஷேலாவாக ப்ரீத் பண்ணுவோம், ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுக்கிறதே கிடையாது. இந்த ஆழ்ந்த அந்த டீப்பாக நல்லா நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்குது. சருமத்தில் மட்டும் இல்லை, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி அந்த பிராண சக்தி உடல் முழுவதும் பரவும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பிராணன் அப்படின்னு சொல்கிறது தான் உயிர்காற்று. இந்த உயிர்காற்றை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா உடலும் சரி மனமும் சரி ரொம்ப நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது காலையில் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஏரில் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூச்சு பயிற்சிகளும் நீங்கள் பிராணாயாம பயிற்சிகளும் தினந்தோறும் செய்யணும். அதே மாதிரி டெய்லி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணீர், ஸோ பாடி எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ தண்ணீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏன்னா சருமம் பொலிவாக இருக்கணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. இப்போ நம்ம 3 ஜூஸ் பார்த்துட்டோம். இதை தாண்டியும் இன்னும் வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்தால் நம்ம சருமத்திற்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேப்ஸுங்க, கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் நம்ம வெள்ளரிக்காய் சொன்னோம் இல்லைங்களா, வெள்ளரி பழமாக உங்களுக்கு கிடைக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கோங்க. இதுவுமே உங்களுடைய சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். டெய்லி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், ஒரு 2 சிட்டிகை அளவு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5-6 துளிகள் தேங்காய் எண்ணெய் கலந்துடணும். ஸோ கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் கழுத்தில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. ஸோ உங்கள் உடலில் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எளிமையாக மறையணும், ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த கோகனட் ஆயிலோட இந்த கஸ்தூரி மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் கழுத்தில் இல்லை உடலில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிடும். ஸோ உணவு முறை மூலமாகவே நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.